எல்லா துறையிலையும் வந்து ஏஐட பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறதால இப்ப எல்லா பிசினஸ் அல்லது பர்சனல் யூஸுக்காக நிறைய பேர் வந்து ஏஐ யூஸ் பண்ண பழகுறாங்க. ஏஐ அசிஸ்டன்ஸ், இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷனுக்குன்னு எல்லா கிரியேட்டர்ஸ், அதே போல ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், இப்படி எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நிறைய ஏஐஸ் வந்து ஆன்லைன்ல வந்து இருக்குது. ஸோ அதுல ஒரு ஏஐ தான் இது ரெப்ளிட். ஸோ இந்த ஏஐல நீங்க என்னன்னா கேம் டெவலப் பண்ணலாம், 3D கேம் டெவலப் பண்ணலாம், அதே மாதிரி நீங்க மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம், அப்படி வெப் பேஜ் டெவலப் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நீங்க ஃப்ரீயாவே டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஒரு ஃப்ரீலான்சர், அதாவது இப்ப நீங்க ஒரு இப்படி கோடிங் கிரியேட் பண்ணி கொடுக்குற, வெப் ஆப் கிரியேட் பண்ணி கொடுக்குற, மொபைல் ஆப் கிரியேட் பண்ற ஒரு ஃப்ரீலான்சர்னா நீங்க இந்த வெப்சைட்டை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஸோ நான் இந்த அப்பை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஏஐ ஒன்னே நான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். அதாவது ஏஐ எப்படின்னு சொன்னா இமேஜ் டு டெக்ஸ்ட் ஜெனரேட்டர் ஏஐ. ஸோ இந்த ஏஐ நான் இதை யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்க, அது எப்படின்னு ஒரு சொல்றேன், அதை பாருங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டோ ஒஃபிஷியல் லிங்க் வேணும்னு சொன்னா ஏஐன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலா நான் டிஎம் பண்றேன். கட்டாயமா எல்லாருமே வந்து நீங்க இருக்கிற துறையில என்ன ஏஐ இருக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ண பழகுங்க. முழுமையா அதுல நீங்க தங்கியிருக்க தேவையில்லை. ஏஐங்கிறது உங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட். ஓகே, அது முழுமையாக நீங்க தங்கியிருக்க தேவையில்லை. நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து சிம்பிள், அதாவது கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்கு, ஃபாஸ்ட் ஆக்குறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பர்சனலா ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இருந்தா அதை எப்படி நீங்க எக்குரேட்டா அந்த ஒர்க்கை செய்து முடிப்பீங்களோ அதே மாதிரி இது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்வீங்கன்னு சொன்னா உங்களோட பிசினஸோ அல்லது நீங்க எந்த தேவைக்காக அதை யூஸ் பண்ணீங்களோ அது ரொம்ப எக்குரேட்டா வரும். ஓகே, ஸோ கட்டாயம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வெல் ஃபீச்சர் அகாடமி கூகுள் பண்ணுங்க. எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும், அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் வெப்சைட் replit.com. ஸோ இதை லிங்க் வேணும்னு சொன்னா ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலா உங்களுக்கு டிஎம் பண்ற ஒஃபிஷியல் லிங்க். இதுல நான் ஒரு கமெண்ட் வந்து இது கொடுத்தேன்னு என்னன்னு சொன்னா கிரியேட் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஏஐ டூல்ஸ். இதுல வந்து நீங்க கேம் கிரியேட் பண்ணலாம், மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். ஸோ எல்லாமே டெவலப் பண்ணலாம். ஸோ இது என்ன செய்திருக்குன்னா சர்ச் பண்ணி வெப்ல சர்ச் பண்ணி இது பண்ணிருக்கீங்கன்னா இதுக்குரிய ஏபிஐக்கு எனக்கு சில டெவலப்மெண்ட் சம்பந்தமா சில விஷயங்கள் தெரியாது, பட் தெரிஞ்ச ஆளுக்கு தெரியும். அது வந்து இமேஜ் ஃபோர்ஜுங்கிறது மூலமாக தான் இதை டெவலப் பண்ணிருக்கு. டெவலப் பண்ணிட்டு உங்களுக்கு விஷுவல் ஒன்று தந்திருக்கு பாருங்க. கிரியேட்டிவ் ஸ்டடிங் எப்படி டெவலப் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஸோ இதில் வந்து ஏஏ மாடல் என்ன, ஏஏ மாடல், இது சைஸ் என்ன, குவாலிட்டி எத்தனை வேணும், சாரி குவான்டிட்டி எத்தனை வேணும், இதுக்கு வந்து ஃப்ரீ ஆக்களுக்கு கிரெடிட்ஸ், அதே மாதிரி இதுக்கு பெய்ட் மெரிட்டும் இது பண்ணிருக்கு. இதை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பப்ளிஷும் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேயா, பெய்ட் பண்ண சொல்லுவாங்க, பட் பப்ளிஷ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுல வந்து நீங்க டெவலப்மெண்ட் லிங்கை வந்து நீங்க ஷேர் பண்ணியும் கொள்ளலாம். அப்ப ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் செய்யறாக்கள் அவங்க வந்து சில ஆக்கள் எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்க, நீங்க அந்த லிங்கை தாங்க, நாங்க அதை இது பண்ணி எடுக்கிறோம். ஸோ நீங்க இதை இந்த ஏஐட்ட கொடுத்து இது பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. ஸோ இதுல வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், இதெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிட்டுன்னு சொன்னா இங்க வந்து நீங்க இதை அப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க அதை அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா சரி. இதுல வந்து அந்த கிரியேட் பண்ண அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு பாருங்க, SCSS, TSX, இப்படி எல்லா சோர்ஸ் ஃபைலும் இங்க வரும்.